நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்த வேதனையோடு கண்ணீரோடு போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொண்ட பாத்திரத்தை பார்த்து கர்த்தர் சொல்றார், திகையாதே, நான் உன் தேவன். மீண்டும் மீண்டும் சொல்றாரு, நீ என் தாசன், உன்னை நான் வெறுக்க மாட்டேன், திகையாதே, நான் உன் தேவன். மீண்டும் மீண்டும் உத்தரவு கொடுக்கிறார், மீண்டும் மீண்டும் அவர் முத்திரை அடிக்கிறார். நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன் தகப்பன், உன்னை நான் நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். தேவ பிள்ளைகளை, இன்றும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீங்க என்னுடைய பிள்ளைங்க, நீங்க என்னுடைய சொத்து. இந்த உலகத்துல இருக்கிறவங்களோட பயன்படுத்துவாங்க. உன் வியாதியை குறித்து நீ பயந்து இருப்ப, உன் சூழ்நிலை குறித்து நீ பயந்து இருப்ப, உன் வாழ்க்கையை குறித்து நீ பயந்து இருப்ப, எல்லாமே முடிஞ்சிச்சு என்று நினைச்சு நீ பயந்து இருப்ப. ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து சொல்ற, நீ பயப்படாதே, நான் உன் தேவன். நீ திகையாதே, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வன் என்று சொல்றாருங்க. யாருமா சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? உனக்கு பயம் காட்டுவாங்க, உன் சொத்தை அபகரித்துக் கொள்ளுவாங்க, ஒரு வீணான இடத்துல கொண்டு போய் விட்டுடுவாங்க, வயதான சமயத்துல ஒரு ஓரமா உட்கார்ந்துருவாங்க. உன் உழைப்பு இருந்தாதான் நீ சாப்பிட முடியும், உன் பிள்ளைங்க உன்னை மறந்துட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற, நான் உன் தேவன், உன்னை என்ன செய்ய போகிற? படிங்க, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். எப்படி கரமா? நீதியின் கரம். சாதாரண கரம் இல்லைங்க, எப்படியாப்பட்ட கரம்? நீதியின் கரமாக இருக்கான். ஏமாற்ற கரம் இல்ல, பொய் சொல்ற கரம் இல்ல, இங்க ஒண்ணு பேசுறது அங்க ஒரு பேசுற கரம் இல்ல, பணம் வாங்கிட்டு நீதி சொல்ற கரம் இல்ல. நீ பணக்கார, உனக்கு நீதி சொல்லுவேன், நீ ஏழப்பட்டவன், உனக்கு சொல்ல மாட்டேன் அல்ல. உண்மை உள்ள தேவன் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். உன்னை தாங்குறாருமா. இங்க இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, ஏசப்பா இன்றைக்கு உங்களை தாங்குகிறவரா இருக்கிறார். உன் பிள்ளைங்க கூட உங்களை தாங்க மாட்டாங்க, உன் மனைவி கூட உங்களை தாங்க மாட்டாங்க. ஒரு நீஸ் ஒரு ஃபாதரை நான் பார்க்கிறேன். என் 3 பிள்ளைகளை கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேன். இன்னைக்கு நான் ரோட்ல வந்து செருப்பு கச்சாதான் நான் சாப்பிடுறேன். ரோட்ல செருப்பு கச்சாதான் எனக்கு சாப்பாடு இருக்குது. கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த வயிறு எரியுதுன்றாங்கம்மா. இன்னொரு சொல்ற, என் பொண்டாட்டி தான் கூட எனக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கும். பொண்டாட்டியா செத்து போயிடுச்சுப்பா, என்னை பார்க்க நாதி இல்ல, யாருமே இல்ல. எப்படியெல்லாம் வளர்க்கும் தெரியுமா? பிள்ளைங்க கூட கை விட்டுருவாங்க. கைவிட மாட்டார். விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் தேவனை நீ நம்பு. உன் தேவன் சொல்றாரு, தெரிந்து கொண்ட தாசன் ஆண்டு உங்களோட இருக்கிறாருமா. ஏசப்பா அவரை கைவிட மாட்டாருமா, ஏசப்பா கைவிட மாட்டாருமா. அநேக சாட்சிகளை நம்ம கேட்கிறோம். முந்தானேத்துக்குள்ள நம்ம ஒரு சாட்சி கேட்டோம் இல்லையா? கஷ்டப்பட்டு அப்பா செத்துட்டாரு, அம்மா பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கினாங்க. எல்லாருக்கும் வயசு என்ன தெரியுமா? ஒரு பையனுக்கு 2, ஒரு பையனுக்கு 1 வயசு, ஒரு பாப்பா கை குழந்தை. இப்படி இருக்கிற அந்த 4 பிள்ளைகளை எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு அவங்களுடைய சகோதரனுடைய சகோதரி கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. வளர்த்துட்டு நல்லா வளர்த்தாங்க. அவங்க கல்யாணம் கூட பண்ணிக்கல. எனக்கு இந்த பிள்ளைங்களே போதும். பெரிய இடத்துல இருந்து ஒரு மாப்பிள்ளை கிடைச்சாங்க. நல்லா இருக்கலாம், இவங்க கவர்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கலாம். ஒரே வார்த்தை, என் பிள்ளைகளுக்காக நான் வாழ்றேன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை இழந்தாங்க, தன்னுடைய சந்தோஷத்தை இழந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு வாலிப பெண் எல்லா ஆசையும் இருக்கும் இல்லையா? எல்லாத்தையும் தியாகமாய் கொடுத்தாங்க. வளர்த்த பிறகு பாப்பா சொல்லுது, எனக்கு நீ முக்கியம் இல்ல, என்ன லவ் பண்றான் பாரு, அவன் தான் முக்கியம். எத்தனை தாயுடைய வயிறு, எத்தனை பேருடைய உள்ளம் எப்படி வளர்த்தாங்க. அந்த அம்மா அழுகுறாங்க, என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமா? என்னுடைய எல்லா ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டேன். இப்படி எவ்வளவுதான் வளர்த்தாலும் பிள்ளைங்க இந்த குடும்பத்துல விட்டு போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்,
உன்னை தாங்குவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு என்னை தாங்குவார் என்று ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு என்னை பலப்படுத்துவார் என்று ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. அது நிமித்தமாய் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்ட பாத்திரர். இந்த உலகம் மறந்தாலும் இயேசப்பா நம்மள மறக்க மாட்டாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாதே, இயேசு உன்னோடு இருக்கிறார் என்று சந்தோஷமா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு உன்னோடு இருக்கிறார். பயப்படாதீங்க, இயேசு உன்னோடு இருக்கிறார். நிச்சயமாகவே உங்களோட இருக்கிற வல்லவராய் இருக்கிறார். இதை சொன்ன ஒவ்வொரு குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் இயேசு உங்களை பயப்படாதபடி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஒரு தீர்மானத்தை எடுங்க. இயேசப்பா, எனக்காக இந்த உலகத்துல வந்தீங்கப்பா. உங்களை விட்டு விட்டு நான் தூரமா போயிட்டேன். ஆனாலும் நீங்க விடாம என் கூட இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். என்னை பாதுகாத்தீங்க. எனக்காக கல்வாரி சிலுவை ரத்தத்தை சிந்தினீங்கப்பா. உங்க ரத்தத்தால என்னை மீட்டு கொண்டீங்கப்பா. ஏன் என்னை விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னா உங்க ரத்தம் ஏமல இருக்குப்பா. அதனால என்ன நீங்க விட மாட்டீங்க. அது எப்படியாப்பட்ட ஒரு வியாதியா இருந்தாலும், எப்படியாப்பட்ட ஒரு கடன் பிரச்சனையா இருந்தாலும், எப்படியாப்பட்ட உங்க வாழ்க்கையில நடக்கலன்னு என்று கலங்கிட்டு இருந்தாலும் இயேசு உங்களை பார்த்து சொல்ற, பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமா உங்களோட இருந்து செய்யற காரியம் பெரியதா இருக்கும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் பயப்படாதே என்று ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஒரு வார்த்தை சொன்னா வேலைக்கார சுகம் அடைவான். ஒரே வார்த்தை சபை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிட்டாரு, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, மகிழ்ந்து களி கொடுங்க. கர்த்தர் செய்கிற காரியம் பெரிய காரியமா இருக்கும். அதுல நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு கண்களை மூடி ஆண்டவரே என்னோட பேசுனீங்கப்பா. கர்த்தர் அந்த வார்த்தையை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரும் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களை காத்து ஆசீர்வதிக்கும்.